அப்பா அம்மா சேர்ந்து கொலை பண்ணாங்க. ತಂದೆ ತಾಯಿ ಎತ್ತವರು ಸೇರಿ ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಪ್ಪ ಅಮ್ಮ சேர்ந்து கொலை பண்ணாங்க. ಎತ್ತಿದವರು ಸೇರಿ ಅವರೊಂದಿಗೆ ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவங்க மேல அந்த ஆவி அசுத்த ஆவி வந்து ಅವರ ಮೇಲೆ ಅಸುತ್ತ ಆತ್ಮ ಬಂದು அது அப்படி நரபலி கேட்டு ಆ ತರ ನರಬಲಿ ಕೇಳಿ அந்த குழந்தைகளுடைய ரத்தத்தை குடிச்சு இருக்கு. ಅವರ ರಕ್ತಗಳನ್ನು ಹಿಣಿಕಿದದು. அந்த துர்வாடை வந்த பிறகு ಆ ದುರ್ವಾಸನೆ ಬಂದ ಮೇಲೆ அத்தனை 2-3 நாள் வரைக்கும் வெளியில அவங்க வெளியே வரல. 2-3 ದಿನಗಳವರೆಗೂ ಆಚೆ ಬರಲಿಲ್ಲ. பூஜை 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 பண்ணி ಪೂಜೆಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು உயிரோட வரப்போது பெண்ணு ಜೀವಿತವಾಗಿ ಮಗಳು ಬರುತ್ತಾರೆ ಅನ್ಕೊಂಡು புத்தி இல்லாத ಬುದ್ಧಿಹೀನವಾದ ಕಾರ್ಯ. அவ்வளவு பெரிய பிள்ளைங்களா வளர்த்து ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಮಕ್ಕಳಾಗಿ ಬೆಳೆಸಿ கொடுத்து ವಿದ್ಯೆಯನ್ನು ಕೊಟ್ಟು அவங்களுடைய அழகை பார்த்து ಅಂದಗಳನ್ನು ನೋಡಿ அவங்களுடைய வார்த்தையை கேட்டு ಅವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ சந்தோஷப்பட்ட பெற்றோர் ಎಷ್ಟೋ ಸಂತೋಷ ಪಟ್ಟಿದ குழந்தைங்க தான் அவங்களுக்கு சொத்து. ಅವರಿಗೆ ಸ್ವತ್ತು ಆ ಮಕ್ಕಳೇ ஆனா ಆಗಿದ್ದಾರೆ. அவங்களுக்கு ஏராள சொத்து உண்டு, ಬೇಕಾದಷ್ಟು ಆಸ್ತಿ ಇದೆ. இன்னும் பண ஆசை, ಆದ್ರೆ ಇನ್ನೂ ಹಣದ ಆಸೆ, பொருಳ ஆசை, ವಸ್ತುಗಳ ಆಸೆ, எல்லா ஆசை அவங்களுக்கு. ಎಲ್ಲ ಆಸೆಗಳು ಅವರಿಗಿತ್ತು. 2 வாலிப பிள்ளைகளை கொலை பண்ணாங்க. ಇಬ್ಬರ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿ போலீஸ் வந்தா ಪೊಲೀಸ್ ಬಂದು அந்த ಅಮ್ಮ சொல்லுது, ಆ ತಾಯಿ ಹೇಳುತ್ತಾರೆ, யாரும் என்ன டச் பண்ணாதீங்க, ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಬೇಡಿರಿ, நான் வந்து சக்தி, ನಾನು ಶಕ್ತಿವಂತವಾಗಿದ್ದೀನಿ. அந்த அம்மா மேல ஒரு ஆவி வந்து அப்படி குக்கரல் போடுது. ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ಆತ್ಮ ಬಂದು ಆ ತರ ಶಬ್ದ ಆಗ್ತಾ ಇದೆ, டச் பண்ணாதீங்க, ನನ್ನನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟಬೇಡಿ, சக்தி வந்து ನಾನು ಶಕ್ತಿ ಬಂದಿದ್ದೀನಿ, நான் கொரோனா கொண்டு வந்த ஆளு, ನಾನೇ ಕೊರೋನಾವನ್ನು ತಗೊಂಡು ಬಂದ ಆಳು, உலகத்துக்கே கொரோனா கொடுத்தாலும் நான் தான், ಲೋಕಕ್ಕೆ ಕೊರೋನಾವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ನಾನೇ, யாரும் டச் பண்ணக்கூடாது, ನನ್ನನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟಬಾರದು. அந்த ஐயா வாயான போறாரு, ಆದ್ರೂ ಬಾ ಅಂದ್ರೆ ಬರ್ತಾರೆ, ಹೋಗಂದ್ರೆ ಹೋಗ್ತಾರೆ. போலீஸ் கேட்டாரு, ஆன்சர் கொடுக்கறாரு. ಪೊಲೀಸ್ ಮಾತಾಡಿದ್ರೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. இந்த அம்மா மாத்திரம் ரொம்ப அடங்கா பிடாரியா இருந்தா. ಆದ್ರೆ ಇವರು ಮಾತ್ರ ಮಾತಾಡದೆ ಹಂಗಿದ್ದಾರೆ. நான் யாரையும் குற்றப்படுத்த வரல, ಯಾರನ್ನು ಕೊರತೆ ಹೇಳಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, யாருக்காகவும் பேச வரல. ನಾನು ಯಾರಿಗಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ஆண்டவர் என்ன சொல்றாரோ, ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೋ அதை தான் சொல்லுவேன். ಅದನ್ನೇ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. மனுஷனை திருப்தி பண்ணணும்னு எண்ணம் இல்ல, ಮನುಷ್ಯನ ತೃಪ್ತಿಪಡಿಸಬೇಕೆಂತ ಇಲ್ಲ, மனுஷனுக்கு எதுவா பேசணும்ன்ற எண்ணம் இல்ல, ಮನುಷ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಮಾತಾಡಬೇಕಂತ ಇಲ್ಲ. என்ன சொல்லுதோ, ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೋ இதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். ಇದಕ್ಕೆ ಒಳಗಾಗುತ್ತೇನೆ. யார் என்னை நேசித்தாலோ, ಯಾರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರು, என்னை வெறுத்தாலோ, ಯಾರು ನನ್ನ ಬೇಡ ಎಂದರು அக்கறையே கிடையாது. ನನಗೆ ಅಂಚ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ஆண்டவருக்கு விருப்பமாய் நான் செய்வேன். ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದದನ್ನು அவர் ಮಾಡುತ್ತೇನೆ. சொன்னதை மாத்திரம் சொல்லுவேன். ಅವರು ಹೇಳೋದು ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತೀನಿ. உலகத்துல ಲೋಕದಲ್ಲಿ நம்ம வாழணும் தான், ನಾವು ಬಾಳಬೇಕು, நம்மளுக்கு பணம் தேவை, ಹಣ ಬೇಕಾಗಿದೆ, பொருள் தேவை, ವಸ್ತುಗಳು ಬೇಕಾಗಿರುತ್ತೆ. அதனால குழந்தைங்களே நரபலி கொடுத்துடலாம். ಆದ್ದರಿಂದ ಮಕ್ಕಳನ್ನೇ ನರಬಲಿ ಕೊಡ್ತಾರೆ. நல்லா யோசித்து ಚೆನ್ನಾಗಿ பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நீங்க யாரா இருந்தாலும் ನೀವು ಯಾರೇ ಆಗಿದ್ದರೂ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. எத்தனை ராவு கண்ணு விழிச்சு பார்த்திருப்போம். ಎಷ್ಟೋ ರಾತ್ರಿಗಳು ಕಣ್ಣು ಬಿಟ್ಟು ನೋಡಿ. எத்தனை நேரம் குழந்தைங்க சிக்கா இருக்கும்போது நம்மளுடைய மார்புல போட்டு அணைச்சு நம்மளுடைய சுகத்தை எல்லாம் வெறுத்து பார்த்திருப்போம். ಮಕ್ಕಳು ಹುಷಾರಿಲ್ಲದೆ ಸಮಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತಾ ಇರುತ್ತೀವಿ. ಮಕ್ಕಳನ್ನು அவ்வளவு அழகா வளர்த்த அந்த அழகு பெண் பிள்ளைங்களை ಅಷ್ಟು ಅಂದವಾಗಿ ಬೆಳೆಸಿದ ಮಕ್ಕಳನ್ನು அவங்க எப்படி கொலை பண்ணாங்களோ, ಅವ್ರು ಯಾವ ತರ ಕೊಲೆ ಮಾಡಿದರು. ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ அந்த ಕೃತಜ್ಞತೆ. பிள்ளைங்க மறைச்சு போனாங்க, ಆ ಮಕ್ಕಳು ತೀರಿ ಹೋದರು. அவங்க காத்துக்கிறாங்க, ಇಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ, உயிரோட வருவாங்க. ಜೀವಿತವಾಗಿ ಬರ್ತಾರೆ. பிள்ளைங்க உயிரோட ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಜೀವಿತವಾಗಿ ಬರ್ತಾರೆ. உலகத்துல ஒரே ஒருத்தர் தான் மறிச்சாரு, ಲೋಕದಲ್ಲಿ ಒಬ್ಬರೇ ತೀರಿ ಹೋದರು. அவர் உயிரோட எழுந்தார். ಅವರು ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಜೀವಿತವಾಗಿದ್ದರು. பரிசுத்த, ಆತನೇ ಪರಿಶುದ್ಧ. அவருக்கு முன்பாக ಆತನೇ ಮುಂದುಗಡೆ எத்தனையோ பரிசுத்தவான்கள், ಎಷ್ಟೋ ಪರಿಶುದ್ಧವಂತರು, எத்தனையோ நீதிமான்கள், ಎಷ್ಟೋ ನೀತಿವಂತರು, எத்தனையோ மகாத்மான்கள், ಎಷ್ಟೋ ಮಹಾತ್ಮಗಳು அவர்கள் மரித்தார்கள். ಅವರು ತೀರಿ ಹೋದರು. ரத்த சாட்சியாய் சிலர் மரித்தார்கள், ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮರಿದರು. வயதான காலத்திலே மரித்தார்கள். ವಯಸ್ಸಾಗಿ ತೀರಿ ಹೋದರು. உயிரோட கர்த்தர் எடுத்துக்கொண்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. ಜೀವಿತವಾಗಿ ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡ ಅನೇಕ ದೇವರ ಮನುಷ್ಯರು ಇದೆ. யார் உயிரோட பூமிக்கு வந்தவர்கள் அல்லவே ಆದರೆ ಮತ್ತೆ அல்ல. ಲೋಕಕ್ಕೆ ಯಾರು ಜೀವಿತವಾಗಿ ಬಂದವರಲ್ಲ. ஒரே ஒரு தெய்வம் உண்டானா, ಒಂದೇ ಒಂದು ದೇವರು ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ அவர்தான் இயேசு. ಆತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அவர் மரணத்தை ஜெயித்தார். ಆತನು ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದವರು. பாதாளம் அவரை மேற்கொள்ளவில்லை. ಬಾಧೆಯನ್ನು ಜಯಿಸಿದವರು. இயேசு வல்லவர். ನನ್ನ ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. மரணத்தை ஜெயித்து வந்ததினால்
ಬಂದದ್ದರಿಂದ ಪಾಪத்திலே விடுதலை, ನಿಮಗೂ ನಮಗೂ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ, விடுதலை, ಅಕ್ರಮಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ. பாருங்க, ನೋಡಿರಿ, நம்ம தரித்திரராய் இருந்தோம், ದರಿದ್ರವಾಗಿದ್ದೀವಿ, ஏழைகளாய் ಬಡವರಾಗಿದ್ದೀವಿ, பேதைகளாய் இருந்தோம், ಜ್ಞಾನ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೀವಿ. ನಾವು ಬಂದ நிலைமையை காட்டிலும் ನಾವು ಬಂದಕ್ಕಿಂತಲೂ இப்போ இருக்கிற நிலைமை, ಈಗ ಇರುವ ಪರಿಸ್ಥಿತಿ, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದ್ದೀರಾ? இன்னும் கீழ்த்தரமா ಇನ್ನು போயிருக்கீங்களா? ಇಲ್ಲ, ಇನ್ನು ಕೆಳಗೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாம் கரத்தை உயர்த்தி ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರಾಗಲಿ. ஹalleluya, 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 ஹalleluya. பிசாசினால் வாதிக்கப்பட்டவர்கள், ಸೈತಾನ ಪಿಡಿದಲ್ಲಿದ್ದವರು, வியாதினால் வாதிக்கப்பட்டவர்கள், ವ್ಯಾಧಿಗಳಿಂದ ಬಾಧೆಪಟ್ಟವರು, வறுமையிலே இருந்தவர்கள், ಪರಿಸ್ಥಿತಿ ಹೀನವಾಗಿದ್ದವರು, வேலை இல்லாம பணத்தை பார்க்க முடியாத நிலைமையிலே வாழ்ந்தவர்கள், ಕೆಲಸ ಇಲ್ಲದೆ ಹಣವನ್ನು ನೋಡದೇ ಇದ್ದವರು, அடுத்த நேரத்துக்கு ஆகாரம் இல்லாத தவித்து வாழ்ந்தவர்கள், ಮತ್ತೆ ಇಂದು ಸಮಯಕ್ಕೆ ಆಹಾರ ಇಲ್ಲದವರು அநேகர் உண்டே. ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ಉಂಟಾಗ್ತಾರೆ. ஏழைகளாகி எங்களை இயேசு தேடி வந்தார், ಬಡವರಾದ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಹುಡುಕಿ ಬಂದರು, எங்களை இயேசு தேடி ಜ್ಞಾನ வந்தார், ಇಲ್ಲದವರು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು, இல்லாதவர்களாய் இருந்த எங்களுக்கு அவர் ஞானத்தை கொடுத்தார். ಜ್ಞಾನ ಇಲ್ಲದ ನಮಗೆ ದೇವರು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟರು. என்னுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசு ನಮ್ಮ ದೇವರು அவர் நல்லவர், ಆತನು ಒಳ್ಳೆಯವರು, அவர் வல்லவர், ಆತನು ಒಳ್ಳೆಯವರು, அவர் மாறாதவர், ಆತನು ಮಾರಲ್ಪಡುವ அவரை ದೇವರು, நோக்கி பார்க்கிற முகங்கள் ಅವರ ನೋಡಿದ ಮುಖಗಳು ஒரு நாள் வெட்கப்பட்டு ಒಂದು போவதே ಒಂದು ದಿನ கிடையாது. ನಾಚಿಕೆಪಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஒரு அம்மா, வெளிநாட்டு அம்மா, ಒಂದು ತಾಯಿ ಆಚೆ ದೇಶದ ತಂದರು ஒரு அழகான பாம்பு குட்டியை வளர்த்துன்னு வந்தாலாம். ಅಂದವಾದ ಒಂದು ಹಾವನ್ನು ಬೆಳೆಸುತ್ತಾ ಬಂದರು. அதுக்கு நல்ல இறைச்சி, முட்டை, பால், நல்ல போஷக்கான ஆகாரம். ಒಳ್ಳೆ ಹಾಲು, ಮೊಟ್ಟೆ, ಆ ಪೋಷಕ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದರು. அவளுக்கு வேற குழந்தை குட்டி எதுவும் கிடையாது. ಬೇರೆ ಮರಿ ಮಕ್ಕಳು ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. இந்த பாம்பை தான் ரொம்ப நேசித்து வளர்த்துன்னு வந்தாங்க. ಯಾವನ್ನೇ ಪ್ರೀತಿಸಿ ಬೆಳೆಸುತ್ತಾ ಇದ್ದರು. வளர்த்துன்னு வரும் பொழுது ಬೆಳೆಸುತ್ತಾ ಇರುವಾಗ நாளுக்கு நாள் நல்ல வளர்ச்சி வந்துனே இருந்தது. ದಿನ ದಿನಕ್ಕೂ ಅದು ಬೆಳೆಯುತ್ತಾ ಇದೆ. அது மலை பாம்பு, ಅದು ಮಲೆದ ಹಾವು, அது நல்லா வளர்ந்து ಅದು வந்துச்சு. ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಯಿದೆ. இந்த ಅಮ್ಮ படுத்து இருந்தா ಈ ತಾಯಿ ಮಲಗಿದ್ದರೆ அது கூட வந்து படுத்து, ಅದು ಬಂದು இந்த ಮಲಗುತ್ತಿತ್ತು. அம்மா உட்கார்ந்து இருந்தா ಕೂತಿದ್ದರೆ அவங்கள சுத்திமா, ಅದು ಅವರನ್ನು ಸುತ್ತು ಬರ್ತಿತ್ತು. இப்படி அவங்களுக்கு பிள்ளைய போல வளர்ந்துச்சாம். ಒಂದು ಮಗಿನ ತರ ಬೆಳೆಯಿತು ಅವರ ಜೊತೆ. ஒரு நாள் அது சாப்பிடவே இல்லையா. ಒಂದು ದಿನ ಊಟ ಮಾಡಲಿಲ್ಲ. அந்த ಅಮ್ಮ ரொம்ப விசனாய். ಅವರಿಗೆ ತುಂಬಾ ಚಿಂತೆಯಾಯಿತು. ரெண்டாவது நாள் ஆச்சா, ಎರಡನೇ ದಿನ ಆಯಿತು, அது சாப்பிடவே ಅದು ಏನು ತಿಂದಿಲ್ಲ. ரொம்ப விசனாயிடுச்சா. ತುಂಬಾ ಚಿಂತೆ ಮಾಡಿತು. மூணாவது நாள் ஆச்சா, ಮೂರನೇ ದಿನ ಆಯಿತು, அது சாப்பிடவே ಅದು இல்லையா. ಇನ್ನೂ ಏನು ತಿಂದಿಲ್ಲ. நாலாவது நாள் ನಾಲ್ಕನೇ ದಿನ காலையில ಬೆಳಿಗ್ಗೆ அவங்க வண்டியில 4 வீலர்ல அந்த பாம்பை தூக்கி போட்டுட்டு ಅವ್ರ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹಾವನ್ನು ಎತ್ತಿ ಇಟ್ಕೊಂಡು இந்த அம்மா டிரைவ் பண்ணி போனாங்க. ಇವರು ಡ್ರೈವ್ ಮಾಡ್ತಾ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. டாக்டர் கிட்ட போய் ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗಿ, என்னுடைய பெட்டு ನನ್ನ ಅದು ಸ್ವಂತದವರು அது ரொம்ப சிக் ஆயிடுச்சு, ಅದು ತುಂಬಾ ಹುಷಾರಿಲ್ಲದೆ ಇದೆ, பால் குடிக்க மாட்டேன், ಹಾಲು ಕುಡಿತಾ ಇಲ್ಲ, அது முட்டை சாப்பிட மாட்டேன், ಮೊಟ್ಟೆ ತಿನ್ನುತ್ತಿಲ್ಲ, என்ன கவுச்சு வச்சாலும் எடுக்க மாட்டேன், ಏನೇ ಇಟ್ಟರೂ ತಿನ್ನುತ್ತಿಲ್ಲ, படுத்தே இருக்குது, ಮಲಗಿಯೇ ಇದೆ. சடனா எழுந்திருக்குது, ತಕ್ಷಣ ಎದ್ದೇಳುತ್ತದೆ, சுத்தி வருது, ನನ್ನ ಸುತ್ತು ಬರುತ್ತದೆ, ஹக் பண்ணுது, ನನ್ನ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிடுது. ಮತ್ತೆ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. 3 நாளா 3 ದಿನದಿಂದಲೂ என்னை ஹக் பண்றதோ, ನನ್ನನ್ನು ಹಿಡ್ಕೊಳ್ಳೋದು, விட்டுட்டு போறது, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗೋದು ಈ ತರನೇ ಮಾಡುತ್ತಿದೆ. ட்ரீட்மெண்ட் ಇದಕ್ಕೆ ಏನಾದರೂ ಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡಿ. டாக்டர் யோசித்தாராம், ಡಾಕ್ಟರ್ ಯೋಚನೆ ಮಾಡಿದರು, நான் எப்பப்பெல்லாம் ஹக் பண்ணுதுமா, ನೀ ಯಾವಾಗೆಲ್ಲ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, அது நினைக்கும் போதெல்லாம் வந்து என்ன ஹக் பண்ணுது. ಅದು ತಿಳ್ಕೊಳ್ಳುವಾಗ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತದೆ ನನ್ನನ್ನು. சொன்னாரா, ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರಂತೆ, வளர்த்த பாம்பு ನೀನು ಆ ಸಾಕಿದ ಹಾವು உன்னையே சாப்பிட போகுது, ನಿನ್ನನ್ನೇ ತಿನ್ನಲಿಕ್ಕಿದೆ. ஏன் ஹக் பண்ணுதுன்னா ಯಾಕೆ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತದೆ இன்னும் ಅಂದ್ರೆ, கொஞ்சம் அதுக்கு கேப் வேணும், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಗ್ಯಾಪ್ ಬೇಕಾಗಿದೆ. அது உன்னை விழுங்க போகுது, ಅದನ್ನು ನುಂಗಲಿದೆ, அது உன்னை விழுங்கின பிறகு ಅದನ್ನು ನುಂಗುವಾಗ அது போய் மரத்துல முறிக்கும், ಅದು ಮರವನ್ನು ಸುತ್ತುಕೊಳ್ಳುತ್ತದೆ. அது முறிக்கும் பொழுது ಆ ಮರವನ್ನು ಸುತ್ತುವಾಗ நீ செத்து போவ. ನೀನು ಸತ್ತು ಹೋಗುತ್ತೀಯ. யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அற்புதத்தின் தேவனுடைய நடத்துதலை குறித்து சொல்றேன், ಅದ್ಭುತ ದೇವರು ನಡೆಸುವ ರೀತಿಯನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ. அற்புதம் இல்லாத ஆளு குறிச்சும் உங்களுக்கு சொல்றேன். ಅದ್ಭುತ ಇಲ್ಲದವರನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೀನಿ. அப்ப சொன்னதோ ಆ ತರ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ தான் இவளுக்கு பயம் வந்துச்சு. ಅವರಿಗೆ ಭಯ ಬಂತು. ஓஹோ, இப்ப நம்மளே இது சாப்பிட போகுது ಓ ಇದೀಗ ನಮ್ಮ ತಿನ್ನಲಿಕ್ಕಿದೆ அப்படின்னு இவ
வந்தாலும் ಇವಳು ಬಂದು அந்த பாம்பு ஒத்து பார்த்தாலும் ಆ ಹಾವನ್ನೇ ನೋಡಿದರಂತೆ. அது ரொம்ப பரிதாபமா பார்த்து. ಅದು ತುಂಬಾ ಚಿಂತೆಯಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. எப்போ நீ என் வாய்க்கு வருவேன்னு பார்த்துச்சு. ಅದು ಯಾವಾಗ ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಬರುತ್ತೆ ಅಂತ ನೋಡುತ್ತಿದ್ದೆ. கண்ணை கொண்டு வந்து ಗನ್ ತಗೊಂಡು ಬಂದು பாம்பு ஷூட் பண்ணாங்க. ಆ ಹಾವನ್ನು ಶೂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. பாம்பு செதறி உயிர் போச்சு. ಅದು ಸತ್ತು ಹೋಯಿತು. நமக்குள்ளே இருக்கிற பாம்பும் ನಮ್ಮೊಳಗಿರುವ ಪಾಪ அது வளர்ந்துனே வரும் பொழுது ಅದು ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರುವಾಗ நாள் அது நம்மளை நரகத்துல கொண்டு ಒಂದು ದಿನ ಅದು ನಮ್ಮನ್ನು ನರಕಕ್ಕೆ ತಗೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. பாவம் நம்மளை மேற்கொள்ளும் பொழுது ಅದು ನಮ್ಮನ್ನು ಜಯಿಸುವಾಗ பாவத்துக்கு நீயும் நான் அடிமையாயிடும். ಪಾಪಕ್ಕೆ ನಾವು ಗುಲಾಮರಾಗುತ್ತೇವೆ. நாம் அடிமையா ஆகும் பொழுது ನಾವು ಗುಲಾಮರಾಗುವಾಗ இந்த உலகத்துல வாழவே முடியாது. ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. சமாதானத்தை இழந்துடுவோம். ಸಮಾಧಾನವನ್ನು ಕಳ್ಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சந்தோஷத்தை இழந்துடுவோம். ಸಂತೋಷವನ್ನು ಕಳ್ಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அற்புதத்தை காண முடியாது. ಅದ್ಭುತವನ್ನು ನೋಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அதிசயத்தை காண முடியாது. அதிசಯವನ್ನು ನೋಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ பாவம் மலையை போல வளரும். ಆವು ಬೆಟ್ಟದ ಹಾಗೆ அந்த ಬೆಳೆಯುತ್ತದೆ. பாவத்துக்கு விடுதலை கொடுக்க முடியாது. ಆ ಪಾಪಕ್ಕೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ இயேசு உலகத்துக்கு வந்தார். ಯೇಸು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. இயேசு உலகத்துக்கு வந்தது. ಯೇಸು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದದರಿಂದ அமர்ந்திருக்கிற நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ಇಲ್ಲಿ ಕೂತಿರುವ ನಾವೆಲ್ಲ ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. பாருங்க, ನೋಡಿರಿ, அற்புதத்தின் தேவனை சற்று திரும்பி பாருங்க. ಅದ್ಭುತದ ದೇವನ ತಿರುಗಿ ನೋಡಿರಿ. நாம் அழும் பொழுது, ನಾವು ಅಳುವಾಗ, கண்ணீர் விடும் பொழுது, ಕಣ್ಣೀರು ಬಿಡುವಾಗ கண்ணீரை பார்க்கிறவராய் இருக்கிறார். ನಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பிள்ளைகள் மறிக்கும் பொழுது, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಮರೆತು என்ன பாடுபட்டு மறிச்சிச்சோ, ಅದೆಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ತೀರಿ அது ಹೋದರು. எவ்வளவு ஒரு பெரிய வேதனை ಅದೆಷ್ಟು பாருங்க. ದುಃಖದ ಕಾರ್ಯ ನೋಡಿ. அப்ப கூட அந்த தாயினுடைய இருதயம் கொஞ்சம் கூட ஒரு பாவம் செஞ்சிட்டோம், தவறு பண்ணிட்டோம், கொலை பண்ணிட்டோம், அஞ்சானஞ்சமா அவ்வளோ ஒரு இதுவா உட்கார்றா சேர்ல. ಅವರು ತೀರಿ ಹೋದವಾಗಲೂ ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ದೃಢವಾಗಿ ಕೂತಿದ್ದಾರೆ. சக்தி வந்திருக்கு, நான் தான் கடவுள்ன்றா. ನಾನೇ ಶಕ್ತಿ ಬಂದು ನಾನೇ ದೇವರಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದೆ. கடவுளா வந்துவங்க ದೇವರಾಗಿ ಬಂದವರು மனுஷனுக்கு நன்மை செய்யும். ಮನುಷ್ಯರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕು. குடும்பங்களை ரட்சிக்கணும், ರಕ್ಷಣೆ ಕೊಡಬೇಕು, பிள்ளைகளை ரட்சிக்கணும். ಬಿಡುಗಡೆ ಕೊಡಬೇಕು. உலகத்திலே அன்பு கூறுவது ஒரே ஒருத்தர். ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬರು. இயேசு ஒருத்தர். ಆತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அந்த இயேசு சொல்றாரு, ಆತನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ಭಾರ ಹೊರುವವರೇ, நீங்க எல்லாரும் என் அண்டையில வாருங்கள். ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. உலகத்துல யாரும் சொல்லுங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಈ ತರ ಹೇಳಿಲ್ಲ. மோடி சொல்றாரு, மோடி சொன்னாரா? ಮೋದಿ ಹೇಳಿದಾರಾ? யாரனா வருத்தமாக்குறீங்க, நீங்க வாங்க என்கிட்ட. ಯಾರಾದ್ರೂ ಬಾಳಪಟ್ಟು ಓಡುತ್ತಿದ್ದೀರಾ, ಬನ್ನಿರಿ ನನ್ನ ಬಳಿಗೆ ಹೇಳೋದಿಲ್ಲ. கொரோனா போனோம்னுக்கு ಕೊರೋನಾ ಹೋಗಬೇಕಂದ್ರೆ வெளியே வந்து கை தட்டுங்கன்னாரு. ಆಚೆ ಬಂದು ಕೈ ಒಡಗಿರಿ ಅಂದ್ರೆ இன்னொரு முறை கேண்டில் ஏத்துங்கன்னாரு. ದೀಪವನ್ನು ಹತ್ತಿಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. எந்த கேண்டில் ஏத்தி இதுவரைக்கும் கொரோனா போவே இல்லை. ಏನೂ ಆಗಲಿಲ್ಲ, ಇದುವರೆಗೂ என்ன ಹೋಗುತ್ತಿಲ್ಲ. கையை தட்டி நனவோ தட்டினாங்க. ಏನನ್ನೋ ತಟ್ಟಿದರು. கொரோனா ஜாஸ்தி தான் ஆச்சு. ಕೊರೋನಾ ಜಾಸ್ತಿ ಆಯ್ತು, ஆனா போவே இல்லை. ಆದರೂ ಹೋಗಲಿಲ್ಲ. ஆனா நம்ம அப்பா சொல்றாரு, ನಮ್ಮ ತಂದೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, வருத்தப்பட்டு ಭಾರ ಹೊರುವವರೇ, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ನಾನು தருவேன். ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. உலகத்துல யாரும் இளைப்பாறுதல் ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இயேசு ஒருவர் தான் இளைப்பாறுதல் தருவார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಬ್ಬರು ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡಲಾಗುತ್ತದೆ. அப்போஸ்தலர் ಅಪೊಸ್ತಲರು 28வது அதிகாரம் 28ನೇ ಅಧಿಕಾರ 5லிருந்து 5ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 10 வசனம் வாசிப்போம். அவன் அந்த தூக்கிய தீயிலே உதறி போட்டு அப்போஸ்தலர் 28:5. அவன் அந்த ஊசிய தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். படிங்கம்மா. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்த ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படைச்சோம். ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. பவுலும் ಪೌಲನು சீஷர்களும் ಶಿಷ್ಯರು யாத்திரை செய்கிறார். ಯಾತ್ರೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்கள் யாத்திரை போகும் பொழுது ಯಾತ್ರೆ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ பெரிய புயல் வந்தது, ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬಂತು, மழை வந்தது, ಮಳೆ ಬಂತು, பயங்கரமான காற்று வீச ಭಯಂಕರವಾದ ஆரம்பித்தது. ಗಾಳಿಗಳು ಬಂತು. அவர்கள் யாத்திரை சரியான முறையில போக முடியாம ಯಾತ್ರೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. பவுல் மிகவும் வேதனைப்பட்டு ಪೌಲು ದುಃಖಪಟ್ಟು தங்கள் ஜனங்களோடு கூட யாத்திரையில இருக்கும் பொழுது ತನ್ನ ಜನರೊಂದಿಗೆ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ அவர்களுடைய சரக்குகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டார். ಅವರ ಸಾಮಾನುಗಳನ್ನು ಎತ್ತಿ ಬಿಸಾಡುತ್ತಾರೆ. 14 நாள் வரைக்கும் அவர்கள் ஆகாரம் புசியாமல் குடியாமல் வருத்தத்திலே இருந்தார்கள். 14 ದಿನ ಏನು ತಿನ್ನದೆ ಕುಡಿಯದೆ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಇದ್ದರು. காரண மழையின் நிமித்தமாக ಮಳೆಯ ಮುಖಾಂತರ குளிர், ಚಳಿ, ಮಳೆ, அவர்களுக்கு இந்த காற்றோட்டம், ಈ ಗಾಳಿ ಬೀಸುವುದು, பலவிதமான சேதங்கள், ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳ ನಷ್ಟಗಳು. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய யாத்திரையில 127 பேர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 127 ಜನ ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது அநேக நாட்களாக மழையின் வேதனையினால் பாதிக்கப்பட்டார்கள். ಅನೇಕ ದಿನಗಳು ಮಳೆಯಿಂದ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. இப்படி இருக்கும் பொழுது ಈ ತರ ಇರುವಾಗ எந்த பக்கம் நமக்கு வழி கிடைக்கும் என்று அவர்கள் படகை ஓட்டிக்கொண்டு போகும் பொழுது ಯಾವ ತರ ನಮಗೆ ದಾರಿ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹಡಗನ್ನು ಓಡಿಸುತ್ತಿರುವಾಗ அந்த கப்பல் கூட உடைந்து போய்விட்டது. ಅದು ಒಡೆದು ಹೋಗಿತ್ತು. அவருடைய பயணம் சரியான முறையில போக முடியாமல் ಅವರ ಪ್ರಯಾಣ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. இருக்கும் பொழுது ಈ ತರ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அவர் என்ன செய்கிறார்? ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு ನಾವು ತಪ್ಪಿ ದಡಕ್ಕೆ ಸೇರುವಾಗ அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். ಆ ಜಾಗದ ಹೆಸರು ಮೆಲಿತಾ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡರು. அந்த மெலிதா என்ற தீவுக்கு இவர்கள் போன பிறகு ಆ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರಿದ ಮೇಲೆ அந்நிய ஜனங்கள், ಅನ್ಯ ಜನರು, சொந்த ஜனங்கள் அல்ல, ಸ್ವಂತ ಜನರಲ್ಲ, சொந்த நாட்டார் அல்ல, ಸ್ವಂತ ದೇಶದವರಲ್ಲ, அந்நிய ஜனங்கள், ಅನ್ಯ ದೇಶದವರು, அவர்கள் இவர்களை ಅವರು ಇವರನ್ನು அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். ಪ್ರೀತಿಯಿಂದ ಬರವಣಿಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர்கள் அக்கறை சேர்ந்த பிறகு ಆ ದಡಕ್ಕೆ ಸೇರಿದ அந்த ಮೇಲೆ இடத்திலே அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். ಅಲ್ಲಿ ವಿರಾಮ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದರು. அப்பொழுது அந்த தீவின் அதிகாரிகள் ಆ ದೇಶದ ಜನರು அவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಬರಮಾಡಿ குழியிலே வந்தவர்களுக்கு ಚಳಿಯಿಂದ ಬಂದವರಿಗೆ அனல் மூட்டுகிறார்கள். ಬೆಂಕಿಯನ್ನು ಹೊತ್ತಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அனல் மூட்டி ಬೆಂಕಿ ಇಟ್ಟು பிறகு குச்சிகளை போட்டு ಅದರಲ್ಲಿ ಕಡ್ಡಿಗಳನ್ನು ಇಟ್ಟು நெருப்பை காய்த்து ಬೆಂಕಿಯನ್ನು ಹೊತ್ತಿಸಿ அவர்கள் குளிரை போக்குகிறார்கள். ಅವರ ಚಳಿಯನ್ನು அப்படி ಹೋಗಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. இருக்கும் பொழுது ಆ ತರ அவர்களுக்கு ಸಮಯದಲ್ಲಿ ஆகாரம் கொடுக்கிறார்கள். ಅವರಿಗೆ ಆಹಾರ ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த விறகு குளிர் காயத்து குறைந்ததால ಇದು ಚಳಿಯೇ ಕಮ್ಮಿ ಆದದರಿಂದ சவுல் என்ன செய்கிறார்? ಸೌಲ್ ಏನ್ அங்க ಮಾಡುತ್ತಾರೆ? இருக்கிற சுள்ளிகளை எல்லாம் வாரி அந்த நெருப்பிலே போடுகிறார். ಅಲ್ಲಿರುವ ಬೆಂಕಿ ಕಡ್ಡಿಗಳನ್ನೆಲ್ಲ ಎತ್ತಿ அவர் ಬೆಂಕಿಗೆ ಹಾಕುತ್ತಿದ್ದಾರೆ. நெருப்பிலே போடும் பொழுது ಬೆಂಕಿಗೆ ಹಾಕುವಾಗ ஒரு பாம்பு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. ಒಂದು ಹಾವು ಆತನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿತು. அந்த கையிலே கவ்விக்கொண்ட பொழுது ಆ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದ அவர் ಮೇಲೆ பார்க்கிறார், பாம்பு தொங்கிக் கொண்டே இருக்கிறது. ಎಲ್ಲರೂ ನೋಡುತ್ತಿದ್ದರು, ಹಾವು ಹಾಲಾಡುತ್ತಿದೆ. அங்கு உள்ள ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ಅಲ್ಲಿರುವ ಜನರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, இவன் பயங்கரமான கொலைபாதகன், பாவி இவன். ಇವನು ತುಂಬಾ ಕೊಳೆ ಪಾತಕನು, ಪಾಪಾತ್ಮವನು ಅಂತ. இவன் அந்த தண்ணீர் சேதத்திலே, அந்த கப்பல் யாத்திரையிலே ಆ ಯಾತ್ರೆಯಲ್ಲೇ அவன் மீண்டு வந்தாலும் ಅಲ್ಲಿ ತಪ್ಪಿಸಿ அந்த ಬಂದರು. பாவம் அவனை பின்தொடர்ந்து ಆ ಪಾಪ ಅವನನ್ನು ಹಿಡಿದಿತ್ತು, பாம்பு கடித்து விட்டது என்று ಹಾವು பார்க்கிறார். ಕಚ್ಚಿತ್ತು ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. சவுல் என்ன செய்கிறார்? சவுல் என்ன செய்கிறார்? ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? உடனே அந்த பாம்பை உதறி தள்ளுகிறார். ಅದು ಒಂದನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು உதறி தள்ளும் பொழுது ಅಲ್ಲಾಡಿಸಿ அது ತಳ್ಳಿ நெருப்பிலே விழுந்து ಅದು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದು அது மாண்டு ಅದು போகுது. ಸತ್ತು ಹೋಯಿತು. அந்த ஊர் ஜனங்கள் பார்க்கிறார்கள், ಆ ಊರಿನ ಜನರು ನೋಡುತ್ತಾರೆ, இவன் வாமிட் எடுப்பான், ವಾಂತಿ ಮಾಡುತ್ತಾನೆ, நொர வரும், ನೊರೆ ಬರುತ್ತದೆ, கை கால் வீங்கும், ಕೈ ಕಾಲು ಊದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, அப்படியே சுருண்டு கீழே விழுந்து ಹಂಗೆ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತಾನೆ, மரித்து போவான். ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾನೆ. பாம்பு தீண்டிச்சு, ಪಾಂಬು ಕಚ್ಚಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿ இவனையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ಆತನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಆದರೆ இவனுக்கு ஒரு சேதம் கூட வரல. ಯಾವನು ಇವನಿಗೆ ಆಗಲಿಲ್ಲ. எல்லா நேரமும் அவன் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறான். ಎಲ್ಲ ಸಮಯ ಚುರುಕಾಗಿದ್ದಾನೆ. அப்பதான் அவங்க பேசுறாங்க, ಆಗ ಅವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ, தேவனுடைய மனுஷன், ದೇವರ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ, கடவுளாய் இருக்கும், ದೇವರಾಗಿರಬಹುದು, பாம்பு சேதப்படுத்தி கூட ಹಾವು
ಕಚ್ಚಿನು அவன் மறிக்கல, ಅವನು ತೀರಲಿಲ್ಲ, அவன் உயிரோடு இருக்கிறான். ಅವನು ಜೀವಿತವಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ அந்த ಹೇಳಿ இடத்துல பாருங்க, ಆ ಜಾಗದಲ್ಲಿ ஒரு ನೋಡಿರಿ சூழ்நிலைமை ஒரு ಪರಿಸ್ಥಿತಿ ஆதரிச்சாங்க, ಆದರಣೆ ಮಾಡಿದರು, அவங்கள நேசித்தாங்க, ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರು, ஆகாரம் கொடுத்தாங்க. ಆಹಾರ ಕೊಟ್ಟರು. குளிர் காய விறகு போடும் பொழுது ಚಳಿ ಕಾಯಿಸುವ ಬೆಂಕಿ அந்த ಹಾಕುವಾಗ பாம்பு கையை பிடிச்சிச்சு. ಹಾವು ಕೈಯನ್ನು அப்ப ಹಿಡಿಯಿತು. அந்த ஊர் ஜனங்கள சொல்றாங்க, ಆ ಊರಿನ ಜನ ಹೇಳುತ್ತಾರೆ, பாவம் இவனை விடல, ಪಾಪ ಬಿಡಲಿಲ್ಲ, பார் எப்படியும் பிடிச்சிச்சு, ಹಾವು ಹೆಂಗೂ அங்க ಹಿಡಿದುಕೊಂಡು அந்த மரணத்துக்கு தப்பிச்சான். ಅಲ್ಲಿ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡ, ஆனா இங்க அவன் தப்பிக்க ಆದರೆ ಇಲ್ಲಿ முடியாது. ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. கொஞ்ச நேரத்துல அவன் விழுந்து சாக போறான். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಸಾಯುತ್ತಾನೆ, நொப்பு நொரெல்லாம் வரும், ನೊರೆ ಎಲ್ಲ ಬಂದು ಬೀಳುತ್ತಾನೆ, கை கால் வீங்கிடும், ಕೈ ಕಾಲು ಊದ್ಕೊಳ್ಳುತ್ತದೆ, ஒரு சேதம் வரப்போகுது. ಏನೋ ಕೇಡು ಬರುತ್ತಿದೆ ಅಂತ ஆண்டவர் அவன் நம்பி இருந்தான். ದೇವರನ್ನು ನಂಬಿದ ನಾನು. நம்பி இருந்த அந்த பவுலுக்கு ದೇವರನ್ನು ನಂಬಿದ ಪೌಲನಿಗೆ சேதமே வரல, ಯಾವ ಕೇಡು ಬರಲಿಲ್ಲ, பயமே ಭಯವೂ ಇರಲಿಲ್ಲ, அவன் நல்லா இருக்கான், ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಇದ್ದಾನೆ, சந்தோஷமா இருக்கான். ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾನೆ. அப்ப நடந்த காரியம் ಆಗ ನಡೆದ ಕಾರ್ಯ ஜனங்க பேசுறாங்க, ಜನರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ, இவன் தேவனாய் இருப்பான், ಇವನು ದೇವರಾಗಿರಬಹುದು, ஆண்டவர் இருப்பான், ಇವರೊಂದಿಗೆ ದೇವರಿದ್ದಾರೆ, ஆகையால் மரணம் அவனை தொடரவில்லை, ಆದ್ದರಿಂದ ಮರಣ ಅವನ ಸರಿಸಲಿಲ್ಲ, மரணத்தை அவன் விழுங்கவில்லை, ಮರಣ ಅವನನ್ನು ನುಂಗಲಿಲ್ಲ, அவனுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது என்று ಆತನಿಗೆ ಆರೋಗ್ಯ ಇದೆ ಅಂತ. அந்த தீவின் முதலாளி ಅಲ್ಲಿದ್ದ ದೊಡ್ಡವರು அவர்களை அழைத்து ಅವರನ್ನು ಕರೆದು 3 நாள் அவர்களை விசேஷமாய் கவனித்து 3 ದಿನ ವಿಶೇಷವಾಗಿ ಗಮನಿಸಿ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದರು. ஹalleluya. ஒரு உபத்திரவோ, ಒಂದು ಉಪದ್ರವ, ஒரு கஷ்டம், ಒಂದು ಕಷ್ಟ, ஒரு நஷ்டம், ಒಂದು ನಷ್ಟವು, ஒரு கேலி பரியாசம், ಗೇಲಿ ஒரு ಹಾಸ್ಯಗಳಿಂದ, அவமானம், ಅವಮಾನದಿಂದ என்ன நடக்கும் என்று பார்த்து கொண்டிருந்தார். ಏನು ನಡೆಯುತ್ತದ ನೋಡುತ್ತಿದ್ದ ஆண்டவரை அறிந்திருந்தபடியா ದೇವರನ್ನು ಆತನು ತಿಳಿದರಿಂದ மரணம் அவனை மேற்கொள்ளவில்லை, ಮರಣ ಅವನನ್ನು ಜಯಿಸಲಿಲ್ಲ, ஆரோக்கியத்தை அடைந்தான், ಆರೋಗ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡನು, சுகமாயிருந்தான். ಸುಖವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡನು. பொழுது ಕರೆಯುವಾಗ அங்க அவங்களுக்கு விசேஷித்த கவனிப்பு இருந்தது. ವಿಶೇಷವಾದನ್ನ அப்ப ಗಮನಿಸಿ அந்த வீட்டுல இருக்கிற ಆ ಮನೆಯಲ್ಲಿ அந்த ಇರುವ ஒரு பெரிய மனுஷனுக்கு ಆ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಿಗೆ ஜுரம் இருக்கு, ಜ್ವರವಿತ್ತು, ரத்த பேதி இருக்கு. ರಕ್ತ ಭೇದಿ ಆಗುತ್ತಿತ್ತು. இது எத்தனையோ வைத்தியர்கிட்ட அவங்க போயிருந்தாங்க, ಎಷ್ಟೋ ವೈದ್ಯರ ಬಳಿಗೆ ಹೋಗಿದ್ದರು, பார்த்தாங்க, ನೋಡಿದರು, சுகம் இல்ல. ಸುಖ ಸಿಗಲಿಲ್ಲ. இந்த தேவனுடைய மனுஷன் அங்க போகும்பொழுது ಈ ದೇವರ ಮನುಷ್ಯ ಆತನಿಗೆ கர்த்தருடைய ಹೋಗಿ அற்புதம் நடக்க ದೇವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. அற்புதர் இயேசு அந்த ஊருக்கு மெலிதா ஊருக்கு கடந்து ಮೆಲಿತ போனார். ದೇಶಕ್ಕೆ ಅற்பುತ அந்த ಯೇಸು மெலிதா ಹೋದರು. ஜனங்களை ரட்சித்தார். மெலிதா ಜನರನ್ನು அந்த ರಕ್ಷಿಸಿದರು. மெலிதா ஜனங்கள் ಆ ಜನರು இவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக ಇವರು ಯಾರು ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ கர்த்தர் இந்த பவுலோடு கூட இருந்தார், ದೇವರು ಪೌಲ್ ಜೊತೆಗಿದ್ದರು, ಶಿಷ್ಯர்களோடு கூட இருந்தார். ಶಿಷ್ಯರೊಂದಿಗಿದ್ದರು. அவர்கள் அற்புதத்தை கண்ட பொழுது ಅವರ ಅದ್ಭುತವನ್ನು அவர் ನೋಡಿ வெறும் ஜெபம் பண்ணினார். ಅವರೇ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அந்த ரத்த பேதி நின்று போயிற்று. ரத்த பேதி நின்று போயிற்று. ஹalleluya. ஹalleluya. சுரம் உடனே நின்று போயிற்று. ಜ್ವರವು ತಕ್ಷಣ ನಿಂತು கர்த்தர் ಹೋಯಿತು. அதிசயமானவர், ದೇವರು ಅದ್ಭುತವಾದವರು, அவர் அற்புதமானவர், அதிசಯ ಮಾಡುವವರು, அவர் விடுவிக்கிறவர், ಬಿಡಿಸುವ ದೇವರು, அவர் ரட்சிக்கிறவர். ರಕ್ಷಿಸುವ ದೇವರು. பாருங்க, ನೋಡಿರಿ, சகையோ ಸಗೈಯನು பெரிய டாக்ஸ் கலெக்டர், ಒಂದು ದೊಡ್ಡ ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಲೆಕ್ಟ್ ಆಗಿದ್ದನು. ஆனா அவருக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. ಅವನಿಗೆ ಒಂದು ಆಸೆ. என்ன ஆசை? ಏನು ಆಸೆ ಅಂದರೆ எப்படினா ஆண்டவரை பார்க்கணும், ಹೆಂಗಾದ್ರೂ ದೇವರು ನೋಡಬೇಕು, இயேசுவை நான் எப்படினா பார்க்கணும். ಯಾವತ್ತಿಗಾದ್ರೂ ಯೇಸುವನ್ನು ನೋಡಬೇಕು. நிறைய ஜனங்க, ತುಂಬಾ ಜನರು முன்னும் பின்னுமா ஜனங்க, ಹಿಂದೆ ಮುಂದೆ அவரை ಜನರಿದ್ದಾರೆ, பார்க்க முடியாது. ಅದನ್ನ ನೋಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஆனா இவனுக்குள்ள ஒரு மைண்ட்ல ಆದ್ರೆ ಇವನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ எப்படியாவது அவரை பார்க்கணும். ಹೆಂಗಾದ್ರೂ ಆತ ನೋಡಬೇಕು. மடமட போனா ಬೇಗ ಹೋಗುತ್ತಾನೆ. ஒரு காட்டத்தி மரத்து ಒಂದು ಮರದ ಮೇಲೆ ಕುಳಿತು, அவன் மேல ஏறி ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಕುಳಿತು அமர்ந்து இருக்கிறான். ಅಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾನೆ. அப்போ ஆண்டவராகிய இயேசு ಆಗ ದೇವರು அந்த மரத்தின் கீழே கடந்து வருகிறார். ಆ ಮರದ ಕಡೆ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. மரத்தின் கீழே வந்த பொழுது ಮರದ ಕೆಳಗೆ ಬಂದು அண்ணார்ந்து ಮೇಲೆ பார்க்கிறார். ಕೈ ಎತ್ತಿ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡಿ, அண்ணார்ந்து பார்க்கும் பொழுது ಮೇಲೆ ನೋಡಿ, சகையுவே ಸಗೈಯನೇ இறங்கி வா. ಜೊತೆಗೆ ಎಳೆದು ಬಾ. உடனே அவர் பேர் சொல்லி அழைத்தார். ತಕ್ಷಣ ಹೆಸರು எங்கோ ಕರೆಯುತ್ತಾರೆ. இருந்த உங்களை என்னை கர்த்தர் ಎಲ್ಲೋಯ್ತ ನಿಮ್ಮ பேர் சொல்லி அழைத்து ಹೆಸರು ಹಿಡಿದು ಕರೆದು தேவ சபையிலே அமரச் ದೇವರ செய்திருக்கிறார். ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿಯುವ ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அந்த சகேயு ಆ ಜಕರಿಯನು சந்தோஷமா
கீழே இறங்குறான். ಸಂತೋಷವಾಗಿ ಇಳಿದು ಬರುತ್ತಾನೆ. எப்படிப்பா என் பேர் தெரியும்? ನನ್ನ ಹೆಸರು ಹೆಂಗ್ ಗೊತ್ತಾಯ್ತು? நான் தான் அவரை பார்க்க வந்தேன். ನಾನೇ ಆತನ ನೋಡಕ್ಕೆ ಬಂದೆ. அவரோ ಆದರೆ ಆತನು என் பேரை சொல்லி ನನ್ನ ಹೆಸರು என்ன ಕರೆದು கூப்பிடுறார். ನನ್ನನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. பேரையெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார். ನಿಮ್ಮ ಹೆಸರೆಲ್ಲ ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. உங்க உள்ளத்தை எல்லாம் ನಿಮ್ಮ தெரிஞ்சிருக்கிறார். ಹೃದಯವು ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. உங்களுடைய நடைமுறையெல்லாம் அவருக்கு ನಿಮ್ಮ ನಡುವೆ தெரியும். ಎಲ್ಲ ಕಾರ್ಯ ಆತನಿಗೆ நாம ಗೊತ್ತು. எப்படியோ நான் ரொம்ப நல்லவோ நான் கெட்டவோ இல்லலாம் சொல்லலாம். ನಾವು ಹೆಂಗೋ ಒಳ್ಳೆಯವರು ಕೆಟ್ಟವರು ಅಂತ ನಾವು ಹೇಳಬಹುದು. ஆனா நீ யாரு நான் யாரு நான் ಆದ್ರೆ ನೀನು ಯಾರು ನಾನು ಯಾರು ಅಂತ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. வாயில ಅನೇಕ பிதட்டலாம். ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಏನು ವಾರ್ತೆಗಳು ಬರಬಹುದು. அவருக்கு முன்னால ಆತನೇ ಮುಂದೆ நீங்களும் நானும் யார் என்று அவருக்கு தெரியும். ನೀವು ಯಾರು ನಾವು ಯಾರಂತ ದೇವರಿಗೆ சாட்சி ಗೊತ್ತು. ஒரு நாளிலே வெளிவரும். ಸಾಕ್ಷಿ ಒಂದು ದಿನ ಆಚೆ ಬರುತ್ತದೆ. உண்மையான சாட்சி. ಅದು ನಿಜವಾದ ಸಾಕ್ಷಿ. பணம் கொடுத்து ಹಣ ಕೊಟ್ಟು பொய் சாட்சிக்கு ஆளுங்களை வச்சிருக்காங்க. ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗಳಿಗೆ ಜನರಿಡುತ್ತಾರೆ. நிறைய பேர் சாட்சி சொல்றதுக்கு ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ பொய்க்கு பணம் கொடுத்துட்டு கூப்பிடுவாங்க. ಸುಳ್ಳಿಗೆ ಹಣ ಕೊಟ್ಟು எங்க ಕರೆಯುತ್ತಾರೆ. அப்பா அப்படி கூப்பிடுறவரல்ல. ನಮ್ಮ ತಂದೆಯನ್ನ ಕರೆಯುವ ದೇವರಲ್ಲ. அவர் உண்மை உள்ளவர். அவர் ನಿಜ ಸ್ಥಿತಿ உள்ளவர். அவர் சத்தியம் உள்ளவர். அவர் ಸತ್ಯವಂತ அவர் ದೇವರು. நேர்மை உள்ளவர். ನಿಜವಾದವರು. அவர் சொன்னது ಆತನು ಹೇಳಿದ್ದು ಹೇಳಿದೆ. அவர் நம்மை குறித்து உங்களை குறித்து என்னை குறித்து அவர் சாட்சி ಅವರು ನಿಮ್ಮ சொல்லுவார். ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕು. கூப்பிடுறார். ಜಕರಿಯನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. சகைவே ಜಕರಿಯನೇ இறங்கி வா. ಇಳಿದು ಬಾ. ரொம்ப குஷியாயிடுச்சு. ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತು ಅವನಿಗೆ. குஷியாந்தோ ಸಂತೋಷ ಆಗಿ மரத்துல இருந்து கீழே ಮರದಿಂದ ಇಳಿದು ಬರುತ್ತಿದ್ದ. கீழே இறங்கந்தோ ಕೆಳಗೆ ಬಂದು ஆண்டவரே ದೇವರೇ நான் யாரிடத்துல ನಾನು ಯಾರ ಹತ್ರ ಆದ್ರೂ நான் ரெண்டத்தனையா வாங்கிட்டா ಎರಡನೆಯಾಗಿದ್ದು ತಕೊಂಡಿದ್ದರೆ நாலத்தனையா கொடுத்தேன். ನಾಲ್ಕಷ್ಟು ಗಿರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. யாரையாவது நான் மோசம் பண்ணிட்டேன். ಯಾರಿಗಾದ್ರೂ ಮೋಸ ಮಾಡಿದರೆ திருப்பி கொடுத்தேன். ಮತ್ತೆ ಅವರಿಗೆ ತಿರುಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ரட்சிப்பு. ಅದೇ ರಕ್ಷಣೆ. இதுதான் ரட்சிப்பு. ಇದೇ ರಕ್ಷಣೆ. ஏய், மனம் திரும்பு. ಮನಸ್ಸು ಮಾರು. பீடி விடு. பீடி விடு. ಬೀಡಿಯನ್ನು ಬಿಡು. சிகரெட் விடு. ಸಿಗರೇಟ್ ಕುಡಿಯೋದು ಬಿಡು. குடிய விடு. ಕುಡಿಯಕ್ಕ ಬಿಡು. பிச்சை விடு. ಎಚ್ಚರ ನೋಡಿ எல்லாம் விடு. ಎಲ್ಲವನ್ನು நீ ಬಿಡು. விட்டுடு உலகத்தை. ನೀನು ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು அப்படி சொல்றவர் இல்லை. ಆತರ ಹೇಳುವ ದೇವರಲ್ಲ. அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗಲೇ உள்ளம் திறக்கப்படுது. ಹೃದಯ அவருடைய ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது ಅವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ உணர்வு வருது. ನಮ್ಮೊಳಗೆ ನಿಜ ಸ್ಥಿತಿ ಬರಬೇಕು. நான் பாவிகளிலே பிரதான பாவி. ಪಾಪಿಗಳಲ್ಲಿ ಪ್ರಧಾನ ಪಾಪಿ ಅಂತ நாம நாமே ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. அறிக்கை செய்ய வேண்டிய ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಆಯ್ಕೆ ಮಾಡಬೇಕು. அப்படியா கர்த்தர் கிரியை செய்கிறார். ಆತರ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವ கீழே ದೇವರು. வந்த பொழுது ಬೆಳಗ್ಗೆ ಬಂದಿದ್ದ ತಕ್ಷಣ நாம் வீட்டுக்கு வரோம். ನಾವೇ ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬರುತ್ತೇವೆ. நாம் வீட்டுக்கு வரோம். ನಾವೇ ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬರುತ್ತೇವೆ. இன்றைக்கு உன் வீட்டிற்கு ಇವತ್ತು ನಿನ್ನ ಮನೆಗೆ ரட்சிப்பு. ರಕ್ಷಣೆ. ஹalleluya. 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 இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு. ಇವತ್ತು ನಿನ್ನ ಮನೆಗೆ ರಕ್ಷಣೆ. ரட்சிப்புன்னு சொன்னதோ ರಕ್ಷಣೆ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ முடியாத சந்தோஷம். ಹೇಳಕ್ಕೆಷ್ಟು அங்கே ಸಂತೋಷ. அறிக்கை செய்துட்டான். ಅಲ್ಲೇ ಆಯ್ಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவரே, நான் யார்கிட்ட என்ன தவறு செஞ்சிருந்தா ಯಾರ ಹತ್ರ ಏನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು அவருக்கு ಬಿಡುತ್ತೀನಿ. திருப்பி கொடுத்துடுறேன். ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಕೊಡುತ್ತೀನಿ. ஜனங்க பேசுறாங்க. ಜನರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. பாவியான மனுஷன். ಪಾಪವಾದ ಮನುಷ್ಯ அவன் வீட்டுக்கு போறேன்றாங்க. ಅಮ್ಮನ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತೀನಿ ಅಂತ. யார் என்ன பேசினாலும் ಯಾರು ಏನು இந்த ಮಾತಾಡಿದ್ರು ஆண்டவர் உனக்குள்ள இருந்தார். ನಿನ್ನ ದೇವರು என் ನಿನ್ನೊಳಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் எனக்குள்ள ನನ್ನ இருந்தார். ದೇವರು ನನ್ನೊಳಗಿದ್ದಾರೆ. பெரிய பெரிய காரியத்தை காண்போம். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಬಹುದು. ஹalleluya. பாருங்க, ನೋಡಿರಿ இவர் என்ன செய்தாரு? ಇವರು ಏನು ಮಾಡಿದರು? பூர்ணமா ஒப்பு கொடுத்துட்டாரு. ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿದರು. சகேயு ஒப்பு கொடுத்த பொழுது ಜಕರಿಯನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ மரத்து மேல ஏறினா ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತಿದ. காட்டு அத்தி மரம். ಅದು ಅಟ್ಟಿ ಮರವಾಗಿತ್ತು. காட்டு மரத்து மேல அவன் ஏறும் பொழுது ಆಗ ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತುವಾಗ அவர்கள் ஒரு மரத்தை போல குவிந்ததாய் ನಮ್ಮ இருந்தது. ತಪ್ಪುಗಳು ಹಂಗೆ ಒಂದು ಮರದ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. அவனுடைய அநியாயம் மரத்தை போல் உயர்ந்திருக்கலாம். ಆತನ ಅನ್ಯಾಯ ಮರದಾಗಿ ಇರಬಹುದು. அவன் அநேகரை துன்புறுத்தி இருக்கலாம். ಅನೇಕರನ್ನು ಕಷ್ಟ ಮಾಡಿರಬಹುದು. அநேகரிடத்தில் அநியாய பட்டிகளை வாங்கியிருக்கலாம். ಅನ್ಯಾಯವಾಗಿ ಬಡ್ಡಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿರಬಹುದು. அவனை பார்த்த பொழுது ಅದೇ ದೇವರಾತನ ನೋಡುವಾಗ அவனை அழைத்த பொழுது ಅವನನ್ನು ಕರೆಯುವಾಗ அவர் சொல்றாரு, ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு வரேன். ಇವತ್ತು ನಾನು ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬರುತ್ತೇನೆ. அருமையான ஆத்துமாவே, ದೇವರ ಆತ್ಮಗಳೇ, உன் ஆண்டவர் உன் வீட்டிற்குள் வர ದೇವರು ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬರಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. என் வீட்டிற்குள் வர ஆசிக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಮನೆಗೆ ಬರಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. வர ನಮ್ಮ ஆசிக்கிறார். ಹೃದಯಕ್ಕೆ ಬರಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. குடும்பத்தில் இருக்க ನಮ್ಮ ஆசிக்கிறார். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் முதல்வராய் இருக்க ನಮ್ಮ ஆசிக்கிறார். ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೊದಲಾಗಿರಬೇಕಂತ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. வாழ்க்கையிலே
வாழ்க்கையிலே அற்புதராய் விளங்க ஆசிக்கிறார். ಒಬ್ಬನಿಗೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿರಬೇಕಂತ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இருக்கிற நீங்களும் நானும் ಇವತ್ತು ಕೂಡಿ ಬಂದ ನೀವು ನಾವು அவரை அழைத்து கொண்டு போவோம். ಆತನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ. அவருக்கு நம்முடைய உள்ளத்துல இடம் கொடுப்போம். ಹೃದಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಜಾಗವನ್ನು ಕೊಡೋಣ. ஒருவேளை ಒಂದು ಸಲವಲ್ಲ விசுவாசி போல நடிக்கலாம். ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ತರ ನಟನೆ ಮಾಡಬಹುದು. விசுவாசம் இல்லாத வாழ்க்கை, ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದ ಜೀವಿತ, கெட்ட வாழ்க்கை, ಅದು ಕತ್ತು ಹೋದ ಜೀವಿತ, இல்லாத வாழ்க்கை, ಜಪ ಇಲ್ಲದ ಜೀವಿತ, இல்லாத ಜಯ வாழ்க்கை. ಇಲ್ಲದ ಜೀವಿತ. பாருங்க, ನೋಡಿರಿ, ஒரு பிரியாணி ஆகுதுன்னா ಒಂದು ಬಿರಿಯಾನಿ ಆಗುತ್ತಾ ಇದೆ ಅಂದರೆ அந்த ಸ್ಮೆಲ್ಲೇ ಆ ಕಂಡುக்கலாம். ವಾಸನೆಯಲ್ಲೇ ತಿಳ್ಕೊಳ್ಳಬಹುದು. ஒரு கீ ரைஸ்னாக்கா ಒಂದು ಗೀ ರೈಸ್ ಮಾಡಿದ್ದರೆ அந்த கீ ரைஸ் வேகும் பொழுதே அந்த ஸ்மெல்ல ಅದು ಕಂಡುக்கலாம். ಬೇಯ್ತಿರುವಾಗಲೇ ವಾಸನೆ ஒரு ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. கபாப் பண்ணணும்னா ಅದು ಕಬಾಬ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ அந்த ஃப்ரை பண்ணும் பொழுதே இந்த வாசனை 4 வீட்டுக்கு முன்னால் அப்படியே ಫ್ರೈ ಮಾಡುವಾಗಲೇ 4 ಜನರಿಗೆ ಅದು ತಿಳಿಯುತ್ತದೆ. நீ ஆண்டவருக்குள்ள ருசியுள்ள பதார்த்தமாய், ನೀನು ರುಚಿಯಾದ ಪದಾರ್ಥವಾಗಿದ್ದರೆ, ருசியுள்ள ஒரு பிரியாணியா, ನೀನು ರುಚಿಯುಳ್ಳ ಬಿರಿಯಾನಿ, ருசியுள்ள ஒரு கபாப் கார்னரை போல ನೀನು ಒಂದು ರುಚಿಯಾದ ಪದಾರ್ಥವಾಗಿ ஆண்டவருக்குள்ளே நீ வேரூன்றி நிற்பாயானால் ದೇವರಲ್ಲಿ ಬೇರೆ ಹಿಡಿದು ಇಡುವುದಾದರೆ இயேசு உன்னை கொண்டு அற்புதம் ನನ್ನ செய்வார். ಯೇಸು ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಅದ್ಭುತವನ್ನು இயேசு உன்னை ಮಾಡುತ್ತಾರೆ. கொண்டு அதிசயம் செய்வார். ನಿನ್ನ ಮುಖಾಂತರ அதிசಯ ಮಾಡುತ್ತಾರೆ. இயேசு உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಅದ್ಭುತವನ್ನು அவர் ಮಾಡುತ್ತಾರೆ. அற்புதத்தின் தேவன். ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವ ದೇವರು, அவர் அதிசயத்தின் தேவன். அதிசಯವನ್ನು ಮಾಡುವ ದೇವರು, அவர் மாறாதவர். ಅವರು ಮಾಡದಿರುವ ದೇವರು, அவர் மேலானவர். ಅವರು ಮೇಲ್ಮಾತವರು, உலகத்திலே இருக்கிற எல்லா ஜனத்தை ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಜನಕ್ಕಿಂತಲೂ ಯೇಸು ಮೇಲಾನவர். ನನ್ನ ದೇವರು ಮೇಲಾದ அவர் ದೇವರು, ಉನ್ನತಪಡக்கூடிಯவர். ಉನ್ನತಪಡಿಸುವ அவர் ದೇವರು, எல்லாருடைய ஜெபத்தை கேட்கிறவர். ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆத்துமாவே, ಪ್ರಿಯವಾದ ಆತ್ಮಗಳೇ, சகரிவே, ಜಕರಿಯನೇ, சீக்கிரமாய் இறங்கி வா. ಬೇಗನೆ ಇಳಿದು ಬಾ. எப்படி சொன்னாருங்க? ಯಾವ ತರ ಹೇಳಿದರು? சீக்கிரமாய் இறங்கி ಬೇಗನೆ ಇಳಿದು ಬಾ. ஆலயத்துக்கு வருவோம். ಆಲಯಕ್ಕೆ ಬರುತ್ತೀವಿ, சீக்கிரமா வர மாட்டோம். ಬೇಗ ಬರುವುದಿಲ್ಲ. ஆலயம் முடியும், ಆಲಯ ಮುಗಿಯುತ್ತದೆ, சீக்கிரமா வீட்டை போய் சேர மாட்டோம். ಬೇಗ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸೇರುವುದಿಲ್ಲ. நான் ஆத்மாவே, ಪ್ರಿಯವಾದ ಆತ್ಮಗಳೇ, தேவனுடைய ஆலயத்திலே ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ஆலோசனை உண்டு. ಆಲೋಚನೆ ಇದೆ. தேவனுடைய ஆலயத்திலே ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ஆசீர்வாதம் உண்டு. ಆಶೀರ್ವಾದ ಇದೆ. தேவனுடைய ஆலயத்திலே ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ அற்புதங்கள் உண்டு. ಅದ್ಭುತಗಳು ಇದೆ. அவரை காண வேண்டும் என்றால் ಅವರನ್ನು ನೋಡಬೇಕೆಂದರೆ வாஞ்சையோடு, ನೀನು ದಾಹದಿಂದ ಬರಬೇಕು. தாகத்தோடு, ದಾಹದಿಂದ, ஒரே ஒரு உள்ளத்தின் ஏக்கம், ನಿನ್ನ ಹೃದಯದ ಒಂದೇ ಕಾರ್ಯ ಗುರಿ, என் ஆண்டவரை நான் காண போகிறேன். ನನ್ನ ದೇವರು ನೋಡಕ್ ಹೋಗಿ, என் ஆண்டவர் என்னோடு கூட பேச போகிறார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ அவர் என்னோடு ಮಾತಾಡಲಿದ್ದಾರೆ, உறவாட போகிறார். ನನ್ನೊಂದಿಗೆ நான் ಮಾತಾಡುತ್ತಾರೆ, அவரோடு உறவாட ನಾನು போகிறேன். ಅವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಬೇಕು. அவர் எனக்குள்ளே, ಆತನು ನನ್ನೊಳಗೆ, நான் அவருக்குள்ளே. ನಾನು ಆತನ ಒಳಗೆ. நீங்களும் நானும் அவருக்குள் நிலைத்திருந்தால் ನೀವು ನಾವು ಆತನೊಳಗೆ ಸ್ಥಿರವಾಗಿದ್ದರೆ கனிகளை கொடுக்க முடியும். ಬಹಳ ಫಲಗಳನ್ನು ಕೊಡಲು ಆಗುತ್ತದೆ. ஹalleluya. எங்கடா இருக்கலாம்? ನೀವು ಎಲ್ಲಿ ಇರಬಹುದು? உன்னை பார்க்கும் பொழுதே ನಿನ್ನ ನೋಡುವಾಗ ஆண்டவருடைய வாசனை உன் மேல வீசும். ದೇವರ ಸುವಾಸನೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೀಸಬೇಕು. முகத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கும். ನಿನ್ನ ಮುಖದಲ್ಲಿ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ಇರಬೇಕು. பேசும் பொழுதே அவருடைய மெல்லிய சத்தம் ನೀನು மற்றவர்களுக்கு ಮಾತಾಡುವಾಗಲೇ ಮೃದುವಾದ ಶಬ್ದ ಬರಬೇಕು. யாருடைய வாயின் வார்த்தையினால பிடிபடுவாய். ಆತನ ಬಾಯಿ ಮಾತಿನಿಂದ ಹಿಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತೀಯ. நான் ரொம்ப ஒழுங்கா பதுமையா வந்து நிக்கலாம். ನಾನು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಬಂದು ನಿಲ್ಲಬಹುದು. ஓங்காது. ಆ ವೇಷ ಏನೂ ಆಗೋದಿಲ್ಲ. அவருக்கு முன்பாக ಆತನ ಮುಂದುಗಡೆ நீங்களும் நானும் ನೀವು ನಾವುಗಳು குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். ಕೊರತೆ ಇಲ್ಲದವರಾಗಿ ಕಾಣಿಸಬೇಕು. இயேசு உங்களை அழைக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். ಇವತ್ತು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ವಾಸ ಮಾಡಬೇಕು. ಸೌಲನು பாவின் பிடிக்கு ಆವಿನ ಹಿಡಿತಕ್ಕೆ மாட்டாதபடி, ಅದನ್ನು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳದೆ, மரணம் அவனை மேற்கொள்ளாதபடி, ಮರಣ ಅವನನ್ನು ಜೀವಿಸದಂತೆ, பயங்கரங்கள் அவனை மேற்கொள்ளாத, ಭಯವನ್ನು ಅವನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳದೆ, கர்த்தர் அவனோடு கூடவே இருந்தார். ದೇವರ ಅವನೊಂದಿಗೆ ಇದ್ದರು. கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியா ದೇವರ ಆತನಿಗೆ ಇದ್ದದರಿಂದ மெலிதா தீவிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. ಆದರೆ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಿತು. இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ளே, ಇವತ್ತು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ, உன்னுடைய வாழ்க்கையிலே, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ, உன்னுடைய தனிப்பட்ட ನಿನ್ನ நிலைமையிலே, ಒಂಟಿಗ ಜೀವಿತದಲ್ಲಿ உன்னுடைய வாழ்க்கையின் வரலாறு எப்படி ನಿನ್ನ ಜೀವಿತ ಯಾವ ತರ ಇದೆ? உன்னை பார்க்கும் பொழுது ನಿನ್ನನ್ನು ನೋಡುವಾಗ இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், ಇವರ ದೇವರ ಮಕ್ಕಳು, இவர்களை பார்க்கும் பொழுது ಇವರನ್ನು ನೋಡುವಾಗಲೇ தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆ. தேவனுடைய பிரசன்னத்தை பாருங்க. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನೋಡಿರಿ, பழக
ತುಂಬಾ ಅಂದವಾಗಿರುತ್ತದೆ, ரொம்ப அழகா இருக்கும். ತುಂಬಾ ಅಂದವಾಗಿರುತ್ತದೆ. இது வாங்கின என் சகோதரர் ஒருத்தர் இறந்துட்டாரு. 2 ವಾರಕ್ಕೆ ಮುಂಚೆ ನನ್ನ ಸಹೋದರ ತೀರಿಕೊಂಡರು. ಅವರು 2 மாசம் படுக்கையா இருந்தாரு. 2 ತಿಂಗಳು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿದ್ದರು. அவர் தேவனுடைய ஊழியக்காரர். ಅವರು ದೇವರ ಸೇವಕರು. அந்த மரணத்தை போய் பார்த்தோம். ಆ ಶರೀರವನ್ನು ನೋಡುವಾಗ பிரகாசமா இருக்கு. ಪ್ರಕಾಶ ಹೊಂದಿತ್ತದೆ. ஒரு பவுடர் போடல, ಒಂದು ಪೌಡರ್ ಹಾಕಲಿಲ್ಲ, ஒரு எந்த மேக்கப்போ இல்ல, ಏನು ಮೇಕಪ್ ಮಾಡಲಿಲ್ಲ, போட்டு கட்டி இருக்காங்க. ಶೂಟ್ ಹಾಕಿ ಅಲ್ಲಿಗೆ ಮಲಗಿಸಿದ್ದಾರೆ. அவ்வளவு அழகா இருக்கு. ಅಷ್ಟು ಅಂದವಾಗಿತ್ತು. இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? ಇವತ್ತು ನಾವು ಯಾವ ತರ நாம ಇದ್ದೀವಿ? உயிரோடு இருக்கிறோம். ನಾವು ಜೀವಿತವಾಗಿದ್ದೀವಿ. மரிச்சு அழகா இருக்கிறாரு. ಅವರು ಸತ್ತು ಅಂದವಾಗಿದ್ದಾರೆ. உயிரோடு இருக்கிற நம்மளுடைய முகம், ಜೀವಿತವಾಗಿರೋ ನಮ್ಮ ಮುಖಗಳು, பிரகாசம், ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಕಾಶ, நம்மளுடைய வார்த்தை, ನಮ್ಮ ಬಾಯಿ ಮಾತು, நம்மளுடைய கிரியை, ನಮ್ಮ ನಡತೆ, செய்கை ಮಾಡುವ ಕಾರ್ಯ எப்படி இருக்குது? ಯಾವ ತರ ಇದೆ? சகை மோசமானவன் தான். ಜಕ್ಕರಿಯನ್ನು ಮೋಸವಾದವನು, அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. ಅವನಲ್ಲಿ ಒಂದು ಆಸೆ ಇತ್ತು, எப்படினாலும் நான் போய் அவரை பார்க்கணும், ಹೆಂಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಆತನ ನೋಡಬೇಕು. பார்க்கணும்னு அவன் வீட்டிலே இல்ல, ನೋಡಬೇಕಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ, இல்ல, ಮನೆಯಲ್ಲೇ ಇರಲಿಲ್ಲ, அவன் எங்கே இல்ல, ಎಲ್ಲೂ ಇರಲಿಲ್ಲ. ஜன கூட்டத்துக்குள்ளே வந்தான். ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஜன ಬಂದರು. கூட்டத்துக்குள்ளே வந்து ಆ ಜನರ ಗುಂಪಿಗೆ ಬಂದು ஐயோ நின்னுட்டு போயிடல, ಎಲ್ಲೂ ನಿಂತು ಹೋಗಲಿಲ್ಲ. அவன் கூட்டத்துக்கு மத்தியில வந்தான். ಕೂಟದ ಮಧ್ಯೆ ಬಂದು அவருக்கு பார்க்க முடியல. ಆತ ನೋಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. உடனே அவன் என்ன செய்ய, ತಕ್ಷಣ ಏನೇ ಮಾಡಿದ, மரத்து மேலே ஏறி நின்று ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಕೂತ್ಕೊಂಡು ஆண்டவர் அவன் உள்ளத்தை பார்த்தாரு. ದೇವರು ಹೃದಯ ನೋಡಿದ ದೇವರು அவன் உள்ளத்தை பார்த்து போது ಹೃದಯವನ್ನು ನೋಡಿ அவனை ಅழைக்கிறார். ಆತನನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. சகேவே, ಜಕ್ಕರಿಯನೇ, சீக்கிரமாய் ಬೇಗನೆ ಇಳಿದು ಬಾ. இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். ಇವತ್ತು ನಾನು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. மகளே, ದೇವರ ಮಗಳೇ, மகனே, ಮಗನೇ, உன்னுடைய குடும்பத்துல, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ, உன்னுடைய உள்ளத்துல, ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ, உன்னுடைய வாழ்க்கையில, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ, உன்னுடைய எல்லா கிரியையில ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ இயேசு வர ஆவலாய், ಯೇಸು ಬರಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இயேசு வர ஆவலாய், ಯೇಸು ಬರಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. வீட்டிற்குள்ளே ನಿನ್ನ ಮನೆಯೊಳಗೆ அவர் வந்தால் ಆತನು ಬಂದರೆ அநியாயம் நடக்காது. ಅನ್ಯಾಯ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. வீட்டிற்குள்ளே ஆண்டவர் வந்தால் ಮನೆಯೊಳಗೆ ದೇವರು அங்கே ಬಂದರೆ சமாதானம் ಅಲ್ಲಿ இருக்கும். ಸಮಾಧಾನ ಇರುತ್ತದೆ. வீட்டிற்குள்ளே ஆண்டவர் வந்தால் ನಿನ್ನ ಮನೆಯೊಳಗೆ ದೇವರು ಬಂದರೆ அற்புதங்கள் நடக்கும். ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತದೆ. வீட்டிற்குள்ளே ஆண்டவர் வந்தால் ನಿನ್ನ ಮನೆಯೊಳಗೆ ದೇವರು உன்னுடைய ಬಂದರೆ வறுமை நீங்கும். ನಿನ್ನ ದರಿದ್ರ உன் ನೀಗುತ್ತದೆ. வீட்டிற்குள்ளே ஆண்டவர் வந்தால் ನಿನ್ನ ಮನೆಯೊಳಗೆ ದೇವರು உன்னுடைய ಬಂದರೆ தரித்திரம் நீங்கும். ನಿನ್ನ ದರಿದ್ರಗಳು உன்னுடைய ಹೋಗುತ್ತದೆ. வீட்டிற்குள்ளே ஆண்டவர் வந்தால் ನಿನ್ನ ಮನೆಯೊಳಗೆ ದೇವರು நல்ல ಬಂದರೆ ஞானத்தை ಒಳ್ಳೆ கொடுப்பார். ಜ್ಞಾನವನ್ನು நல்ல ಕೊಡುತ್ತಾರೆ. அறிவை கொடுப்பார். ಒಳ್ಳೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இன்றைக்கு கூட நீங்களும் நானும் ಇವತ್ತು ನೀವು அறையும் குறையுமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ಅಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೀವಿ. அரைக்குற ஆராதனை வேண்டாம். ಈ ಅಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಆರಾಧನೆ ಬೇಡ. அவர் அழைங்க, ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕರೆಯಿರಿ. பூர்ணமா அழைங்க. ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕರೆಯಿರಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, 2 காரியங்களை பார்த்தோம். 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೀವಿ. சத்துரு விழச் செய்கிறார். ಶತ್ರು ಬೀಳಕ್ಕಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. ಇದನ್ನು எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು எல்லா சாபத்துல இருந்து, ಎಲ್ಲ ಶಾಪಗಳಿಂದ, எல்லா ரோகத்துல ಎಲ್ಲ இருந்து, ರೋಗಗಳಿಂದ, எல்லா ಎಲ್ಲ ದರಿದ್ರಗಳಿಂದ தூக்கி எடுத்தீங்கப்பா. ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿದ್ದೀರಿ எங்களை ದೇವರೇ. ஆசீர்வதித்திருக்கிறீங்க. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೀರಿ. நாங்க தொடர்ந்து ஆசீர்வாதமாய் இருக்கு. ನಾವು ಮತ್ತೆ ಆಶೀರ್ವಾದ எங்களை ಇರಬೇಕು. எப்படி கரத்துல அர்ப்பணம் ನಿಮ್ಮ செய்ய ಹಸ್ತದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸುತ್ತೀವಿ. பிரியமானபடி நடத்தும். ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾದಾಗಿ ನಡೆಯುತ್ತೀವಿ. நாம் கேட்போமா? ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಕೇಳೋಣ. கண்களை மூடுவோம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கண்களை மூடுவோம். பிதாவாகிய தெய்வமே, நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 2 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். 2 காரியங்களை, அற்புதங்களை பார்த்தோம். அநியாயத்தை பார்த்தோம், மரணத்தை பார்த்தோம். அப்பா, உம்மை நம்பின பிள்ளைகள் சகல காரியங்களுக்கு விலக்கி நீர் காத்தீரே, நடத்தினீரே. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, சகேலியோடு பேசினவரே, எங்களோடு பேசுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. வசனத்துக்கு தங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும் ஐயா. உமக்காக தங்கள் உள்ளத்தையே ஒப்பு கொடுக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. வந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கரம் இருக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கை எடுக்கப்படும்.